அழகா பாடுறீங்களா? உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் எந்த நிலையிலும் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடும். ஜெயில புடிச்சு போடுறாங்க. முத நாள் ராத்திரி ஜெயிலுக்கு போறேன். கொசுக்கடி மூட்டைக்கடி, ஐயோ எவனும் போக கூடாது. உள்ளேயே டாய்லெட் வர இருக்கும். எனக்கு டாய்லெட்டை பார்த்தாலே தூக்கம் வராது. அதுக்கு பக்கத்துல தலை வச்சு படுக்கணும். மறுநாள் காலில் எந்திக்கிறேன். எல்லாரும் போய் மண்ணுல கையை கட்டி உட்காரணும். அதோட போய் உட்கார்ந்துட்டேன். பாஸ்டர் உட்கார்ந்துருக்கிறேன். உட்கார்ந்துருக்கிறேன். ஒவ்வொரு கைதியா எண்ணுவாங்க. நான் அப்பதான் யோசிச்சேன், பவுல் அரெஸ்ட் பண்ணாங்க, இயேசு அரெஸ்ட் பண்ணாங்க, அது பண்ணாங்க. எண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் குளிச்சுட்டு வா, 15 நிமிஷத்துல வா, சாப்பிட வான்றாங்க. காலையிலே சோறு போடுவாங்க இந்த அரசாங்க இதுல, ரேஷன் அரிசியில. நம்ம ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. சரி நீ சாப்பிட்டுருவோம். அந்த வரிசையில உட்கார்ந்துருக்கேன் பாஸ்டர். என் காதுல ஒரு சத்தம் கேக்குது. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் என்ன யோசிச்சேன், பிரம்மை போல நம்ம ரொம்ப கலங்கினதுனால ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துறாரு போல. விட்டு கொடுக்காத பேரழகு பாட்டு ஓடுது. உயர்மலையோ சமவெளி இரண்டிலும் பாட்டு ஓடுது பாஸ்டர். எனக்கு கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி ஓடுது. நான் அங்க வெள்ளை ட்ரௌசர் சட்டை போட்டு ஒருத்தர் நிப்பாரு, குச்சி வச்சுட்டு. நான் அவர்கிட்ட போய், அண்ணா இந்த பாட்டு, ஆமா பாட்டு போடுவோம். என்னது இது? என்ன பாட்டு? அது ஜெயில டெய்லி 3 பாட்டு போடுவோம் கைதிகளுக்கு. காலையில ஒரு கிறிஸ்தவ பாட்டு, ஒரு முஸ்லீம் பாட்டு, ஒரு இந்து பாட்டு. டெய்லி காலையில 6 மணிக்கு முதல் பாட்டு இந்த பாட்டு தான் போடுவாங்க. நான் சொன்னேன், அது எழுதுனதே நான். எந்த நிலை என்றாலும் நிற்பதெல்லாம் சென்ட்ரல் பிரிசன்ல நம்ம பாட்டு தான் ஓடுது. நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர், விட்டு கொடுக்காத பேரழகு உயர் சமவெளியோ இரண்டிலும் உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் எந்த நிலையிலும் ஜெயிலானாலும் சுவிட்சர்லாந்துல உட்கார்ந்து இருந்தாலும் முழு மனதோடு ஆராதித்திடும். எந்த நிலையிலும் பாட மாட்டீங்களா?